ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காம குயிக்காக ஈஸியாக சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், அவரைக்காய், இது கூடவே முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காய்கறி சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு தேவையான புளி கரைசலுக்கு புளியும் ஊற வச்சாச்சு. அரிசியும் பருப்பும் எடுத்து ஊற வச்சுட்டேன். 1.5 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்து கழுவி வச்சிருக்கேன். காய்கறியோட அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். சாம்பார் சாதம் குழைவா வேணும்னா இன்னும் 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடவே கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்த்து உப்பு செக் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பரா அடி பிடிக்காம சாதம் வந்துடும். கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். செய்யறது ரொம்பவே ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.